எடப்பாடி பொறுத்தளவில் நல்லா பொறுப்பாக இருக்கார். ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த விட்டு போன தொண்டர்களை மற்ற பிரிஞ்சு போனவர்களை ஒன்று இணைந்து இதை காட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களை ஒன்று சேர்த்து மறுபடியும் குழப்பமாகி மறுபடியும் உடஞ்சி மறுபடியும் சரியாக இருக்குது. இப்போதைக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஓகே, நல்லது. ஏடிபிகே வந்து ஓபிஎஸ், எடப்பாடி, சசிகலா, தினகரன் எல்லாம் இணைந்து செயல்பட்டால்தான் ஏடிபிகே காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் சிரமம்தான். இல்லை பிஜேபி இரண்டாவது வந்துவிடும். எடப்பாடியாரும் ஜெயலலிதா மாதிரி ஓரளவுக்கு நல்லா தான் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றிணைந்து செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது வந்து அது அவங்களுடைய கருத்து தான். அதை நம்ம சொல்ல முடியாது. ஓபிஎஸ் இபிஎஸ் எந்த வித நன்மையும் வரப்போகிறது கிடையாது. சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேர் இருக்குது. இதனால் ஒரு கட்சி எதிர்காலம் பாதிக்கப்படும். அதிமுக பொறுத்தவரையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஐ இணைத்தால் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ இருக்க எடப்பாடி இதாக இருக்குங்க. ஓபிஎஸ் சொல்கிறாரு எல்லாம் ஒற்றுமை இருந்தால் தான் இது பண்ணணும். அவங்களுக்கு அவ்வளோவா ஓட்டு கிடையாதுங்க. அவர் சேரணும். பாக்கி யார் சேர்றாங்களோ சேரலையோ ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும். ஓபிஎஸ் அனுசரித்து அவங்க ஒற்றுமையாக போனாங்கன்னா வெற்றி நிச்சயம். ஏன்னா ஓபிஎஸ் தான் முக்கியம், பாக்கி யாரும் முக்கியம். காலங்காலமாக நீயா நானா போட்டி தான் வரும். அந்த போட்டி அவங்க என்ன ஆகுது, பின்னடைவு ஆகுது. ஏடிஎம்கேடைய பின்னடைவு ஆகுது. எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் இந்த கட்சி வலுவாக 27 ஆட்சி அமைக்க முடியும். அவங்கள ஒற்றுமை இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல சார். சும்மா இப்போ ஒரு அரசியலுக்காக அவங்க இந்த தடவை ஒன்றிணையலாம், மக்கள் ஓட்டுக்காக அவங்க ஒன்றிணையலாம். பட் அவங்க இதாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போதுள்ள நிலைவே தொடர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் திரும்பவும் கட்சிக்குள் வந்தால் அவர்கள் இன்னொரு அணியாக செயல்படுவார்கள். அது கட்சியை வளர்ச்சியை பாதிக்கும், கட்சியை ஒற்றுமையை பாதிக்கும். விரும்பி கட்சிக்கு உழைக்க வர யாராக இருந்தாலும், எந்த தொண்டனாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடியவர் தான் ஒரு தலைவராக இருக்க முடியுமே தவிர, என் கட்சிக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் நிச்சயமாக ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் பலம். நம்ம எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னு யார் எடுத்தாலும் அது தோல்விக்கு தான் வழிவகுக்கும். கண்டிப்பாக கட்சியில் எல்லாம் வெளியில் போனாங்க, உள்ளே வந்தால் ரொம்ப மிகப்பெரிய பலம் தானே. கண்டிப்பாக அது சேர்த்திக்கணும். ஒன்றுபட்டாலும் எடப்பாடி எதுவும் ஒன்றும் அவர் அரசியல் பண்ணுறது ஒன்றும் இந்த தமிழ்நாட்டில் ஈடுபடாத மாரி தெரியுது சார். ஏன்னா அங்கங்கே அதிமுக சிதறி கிடக்குது. எல்லாத்தையும் சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இவர் தோற்றுருவார், விஜய் ஜெயிச்சிருவார். இப்போ விஜய்க்கு தான் மார்க்கெட் இருக்குது. இவர் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை.